இன்றைக்கி என்னோட நைட் சமையல் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி தான். ப்ரொக்கோலி கிரேவி, ப்ரொக்கோலி கேப்சிகம் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ப்ரொக்கோலி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதை முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது சாப்பிட பழகிக்கோங்க. ப்ரொக்கோலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இது க்ரீன் கலரில் இருக்கும், அது ஒயிட் கலர் இருக்கும், அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொக்கோலி கேப்சிகம் இதெல்லாம் நான் முன்னெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் உடனே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை ஒரு 2-3 டைம்ஸ் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேன். ஹெல்த்துக்கு நல்லது, ஸோ நம்ம சேர்த்துக்கணும். நம்ம மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களும் நம்மளால தான் சாப்பிடுவாங்க. இல்லைனா நம்மளுக்கு பிடிக்காமல் அதை செய்யாமல் இருந்தோம்னா அப்படியே அதை ஒதுக்கப்பட்ட ஒரு டிஷ் மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இப்போலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்கிறத ஒவ்வொன்றையும் தேடி பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே கெமிக்கல்னு ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயுமே கலப்படம் தான், இல்லைன்னு இல்லை. அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தில் நல்ல விஷயங்களை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் என்ன சொன்னாலும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது, இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடாத டிஷ்ஷை இது வேணாம் அந்த மாதிரி சொன்னால் கூட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு நாள் சாப்பிட்டா என்ன சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் இது சாப்பிடாதவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இருப்பாங்க. உண்மைதான், சாப்பிட்றாங்க. எல்லா டிஷ்ஷையும் எல்லாருமே சாப்பிட தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னு அதை திங்க் பண்ண தெரிய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் மட்டும் சேர்த்துக்கங்க. அதுவே அப்படியே நாளுக்கு நாள் 2 months ஒன்ஸ்னு அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் மில்லட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் எப்போவுமே டேஸ்ட்டு கொடுக்காது, நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றத நம்ம எப்பயாவது ஒரு நாள் வச்சுக்கலாம். மற்றபடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க ஆரம்பிச்சிடணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். நம்மளே அப்படி சொன்னோம்னா நம்ம வீட்டு சமையலில் அதை சேர்க்குறேன்னா அது யாருக்குமே அடுத்து பிடிக்காமல் போயிடும். நான்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு அப்படியே அதை பற்றி உண்மைதானா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் சி நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது, இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னோட சமையலை நான் சேர்த்துருக்கிறேன். ப்ரொக்கோலிலாம் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்காக இது ரேட்டு கூட அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். எவ்வளவோ விஷயங்களை தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். ட்ரெஸ்ஸு, அப்புறம் வெளியில் பீச் பார்க்குனா அந்த இதில் இது ஒன்றா நினச்சிக்கோங்க. நம்ம உடம்பு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, கண்டதை எடுத்து போடுறதுக்கு. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு நல்ல விஷயத்தை கொடுத்தா தான் அது நம்மளை நல்லா வச்சுருக்கோம். நம்ம வாய்க்கு ருசி அது இதுன்னு சொல்லி பார்த்து தேவையில்லாத விஷயங்களை சேர்த்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளை பழி வாங்கிடும். ஒரு விஷயம் அதாவது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால், இந்த விஷயம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் நம்மளை சார்ந்தவங்க சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக அதை தெரியப்படுத்திடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அவங்களோட விருப்பம். இந்த கேப்சிகம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலர் கேப்சிகமையுமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு தடவை கேப்சிகம் வாங்கினோம்னா அந்த எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். எதுவுமே ரேட்டு கூட அப்படிங்கிறத அதாவது ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திங்க் பண்ண வேணாம். உடம்ப கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பர்த்டே, ஏதாவது ஒரு செலிப்ரேஷனாக யாராவது நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தோம்னா அதை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம், அதை விட டபுள் மடங்கு நம்மளோட உடம்பு தான் நம்மளுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினச்சி அதை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கங்க. ஒரு மொபைல் வாங்கினா கூட அதை எவ்வளவு கேர் பண்ணி அந்த பொருளை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுவே அந்த மாதிரி பார்த்துருக்கிறப்ப நம்மளோட உடம்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் வச்சுக்கோங்க. இப்போது வெயில் காலம் வேறு, எந்தளவுக்கு நம்மளோட உடம்புக்கு ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஹெல்த்துக்காக சொன்னேன். நல்லதுன்னு தெரிஞ்சால் அதை எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இன்றைக்கி நான் வச்ச ப்ரொக்கோலி கிரேவி ரெசிபி ரொம்பவே இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரொக்கோலியை ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் மெத்தடில், அதாவது கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. நல்லா உப்பு மஞ்சளில் வந்து ஊறினதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற நேரத்தில் தக்காளி 2 தக்காளியை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 3 கலர் கேப்சிகமை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த தக்காளி கேப்சிகமோட இந்த மசாலாம் சேர்த்து நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்லேயே போட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே மசால் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கினாலே அந்த ஒரு பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே தான் சேர்த்து, எல்லா சமையலுக்குமே தான், பிரியாணிக்குமே அப்படி தான். மசாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்குறதுல தான் மசாலா எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்குறோமோ அந்தளவுக்கு எல்லா டிஷ்ஷுமே பெர்ஃபெக்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மசால் வந்து எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ அதோட தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிரும் கரம் மசால் பொடி கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கலாம். அந்த கிளிப் வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து உங்களுக்கு காட்ட முடியலை. தயிர், கரம் மசால் பொடி, கொஞ்சமாக ஜீனி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ப்ரொக்கோலியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான ப்ரொக்கோலி கிரேவி ரெசிபி ரெடி. கடைசியாக மல்லித்தூள் தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கும் இந்த ப்ரொக்கோலி கிரேவி ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரேவி ரெசிபி கொஞ்சம் தண்ணியாக வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக் கிரேவியாக இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.